இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ரெட் ஹேர் தான் வந்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து உன்னோட கேப்டன் அந்த நேம் டேக் வந்து கொடுத்துட்டு நீ வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து 5 நாள் வந்து உன்னை ஐசோலேட் பண்ணி வச்சுருவோம், உன்னை வந்து ஒரு பிரிசனர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு அப்போ நீங்கள் வந்து என்னை எக்ஸ்பெல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எக்ஸ்பெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு பண்ண மாட்டோம். எக்ஸ்பெல் பண்ணுறதுனா வந்து நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகணும், இல்லைன்னா வந்து ஏதாவது கேண்டிடேட்ஸ் வந்து கொல்லணும். அஃபிஷியலாக வந்து ஃபைட் இல்லாமல் வந்து நீ யாராவதோட கேண்டிடேட் வந்து கொன்னைனா மட்டும்தான் உன்னை எக்ஸ்பெல் பண்ண முடியும். நீ அவனை கொல்லலை, ஆனால் நீ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபூலிஷ்னஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த கேப்டன் வந்து கொஞ்சம் வந்து அவர் ஹாப்பி தான் ஆகிறாரு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பெல் ஆகல அதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நான் உன் நிலமையில இருந்தேன்னா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. இப்போது ஹீரோவுக்கு வந்து அந்த நேம் டேக் கொடுத்துட்டா வந்து ஹீரோ திரும்ப லீடர் ஆகணும்னா திரும்ப அந்த நேம் டேக் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து 5 நாட்கள் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ப்ரிசன் மாதிரி. மிச்சம் இந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களே வெறும் 7 நாட்கள் தான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணுறதோட வந்துட்டு டோட்டலாக 6 days வந்து ஃபினிஷ் ஆயிரும். அவள் ஹீரோ கட்டுக்கிறது வந்து பேலன்ஸ் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிற எல்லாருமே வந்து சில பேர்கள் நல்லா ஸ்ட்ராங்கான ஆட்களெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா டேக் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் ஹீரோ வந்துட்டு இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் அந்த ரெட் கார் வந்துட்டு சரி நான் வந்து இப்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயம் வந்து இப்போ பேசணும், இப்போ நான் பர்சனலாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் QI மூலமாகவே வந்து சுற்றியும் வந்து ஒரு சவுண்ட் பேரியர் வந்து க்ரியேட் பண்ணுறான். இப்போ நான் வந்து சவுண்ட் பேரியர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து வெளியில் வந்து தெரிஞ்சதுன்னா அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் வந்து கொண்டு வரும். சரி சொல்லு, நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, முட்டாளாடா நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்ட, உன்னோட வெஞ்சன்ஸ் வந்து காட்டணும்னு முடிவு பண்ண பிறகு வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ண, நீ வந்து எதுக்கு அரையும் குறையமாக பண்ண, நீ வந்து இந்த மாதிரி அவன் டேண்டைனை வந்து நொறுக்கினதுக்கப்புறம் அவன் செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே தான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க. ஒன்று பண்ணுனா வந்து அதை கரெக்டாக பண்ணுறா, நீ வந்து எடுத்தங்கவுத்துன்னு வந்து முடிவு பண்ணாத. ஒரு எட்டு வைக்கிறேன்டா அந்த ஒரு எட்டுக்கு மட்டும் நீ யோசிக்கக்கூடாது, ஒரு 4-5 எட்டுக்கு முன்னாடி வந்து அந்தளவுக்கு வந்து உன்னோட மைண்ட் வந்து கிளியராக வந்து யோசிச்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவுக்கு வந்து நல்ல விதமாக தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீ எதுக்கு உன்னோட மோட்டிவ் என்ன ரீசன், எதுக்காக வந்து இந்த மாதிரி நீ அகாடமியில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெட்காக இருந்துட்டு சரி ஸ்ட்ராங்காக எதுக்கு ஸ்ட்ராங்காக அந்த 6 கிளானையும் வந்து போட்டு தள்ளுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் ரெட்காக இருந்துட்டு உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ரிவெஞ்சுங்கிற பாதையில் வந்து நீ போனேன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து அழிச்சிரும், கடைசியில் வெறும் சாம்பல் தான் மிஞ்சும். நீ வந்து ஒன்று பண்ணுறதா இருந்தால் அதை பர்ஃபெக்டாக பண்ணு, எடுத்தவன் கொடுத்துன்னு அரையும் குறையும் வந்து முடிவு பண்ண சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து நல்ல விதமாக வந்து இவன் அட்வைஸ் தான் பண்ணிகிட்ருப்பான். ஹீரோ வந்துட்டு இந்த ரெட் ஹேர் வந்து மேலே வந்து கொஞ்சம் அக்கறையாக தாப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போது அவன் வந்து சவுண்ட் பேரியர் வந்து நீக்கிறோன்னு இருந்துட்டு சரி இவனை வந்து கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு பின்னாடியே வந்து சில ஆட்களெல்லாம் வந்துடும். ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து ஹீரோ வந்துட்டு சார் நான் வந்து என்னோடய காம்ரேட்ஸ்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசணும், ஒரு சான்சஸ் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை உனக்கான வாய்ப்பு வந்து நான் கொடுக்க முடியாது, உன்னோட காம்ரேட்ஸ்ன்னு சொல்கிற பாரு, இப்போ அவங்க உன்னோட காம்ரேட்ஸ் கிடையாது, ஏன்னா இப்போ நீ லீடரே கிடையாது, ஜஸ்ட்டு அவங்களும் ஒரு ஃபெலோ கேண்டிடேட்ஸ் மாதிரி தான் இப்போ உனக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பனிஷ்மெண்ட்டை பற்றி வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம், ஒரு நோட்டீஸ் ஒட்டி வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகும்போது ஹீரோ வந்துட்டு அடச்சா இவர் வந்து எனக்கு சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பும் கூட கொடுக்கல, இதுதான் நான் பண்ண ஃபூலிஷ்னஸுக்கான ஒரு பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிரிசனுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போகணுமே வந்து இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு ஒட்டி வச்சுருவாங்க, இந்த மாதிரி பாய்சன் கிளான் இளவரசனை வந்து ஹீரோ அவரோட டண்டைனை வந்து நொறுக்கிட்டான், அதனால் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் வந்து 5 நாட்கள் வந்து சிறையில் வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு நான் சாதாரணமாக நினச்சேன், அவன் ஜஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளுன்னு தான் நினச்சேன், ஆனால் இவனோட ஒரு விதிமுறைகள் அவன் நடந்துக்கிற விதமே வந்து ஒரு சைக்கோபேத் மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்கேரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஸ்வாட் கிளான் இளவரசன் அவனும் அங்கே தான் வந்து இருந்து பார்த்துட்டு வந்து அவன் சிரிக்கிறான் கேட்க போக்கன்ட்டு. இவன் இந்த மாதிரி ஒரு ஆளா, இவன் கொஞ்சமாச்சு யோசிச்சு பண்ணுவான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி போய் சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நான் வந்து இவன் எனக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரைவலாக வருவான்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து அது தேவையில்லாமல் போயிடுச்சு,
நான் வந்து அன்னெசரியாக நினச்சேன் வந்து நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுட்டு போட்டு நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ண சொல்லிட்டு அவன் மோட்டிவாக ஒரு யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா அப்போ அவனுக்கு ஆப்போனண்ட் வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி சிறையில் இருக்கிறங்காட்டி வந்து அவனுக்கு வந்து ஒரே ஹாப்பி தான். இப்போது சீனம் கட் ஆகி ஹீரோவோட அந்த குரூப் மெம்பர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கேதர் ஆகி வந்து பார்த்துட்ருப்பாங்க. என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி மாஸ்டரை போய் இந்த மாதிரி ப்ரிசனில் அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் 5 நாள் கழித்து வரும்போது பேலன்ஸ் ஒரே நாள் தான்ப்பா இருக்கும், அந்த ஒரு நாளில் வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்டர் வந்து இருப்பாங்கன்ட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ எப்படி வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து அந்த பாய்சன்லேருந்து காப்பாற்றினான்ல அவன் வந்து அங்கே வருவான். வந்தோடனே வந்துட்டு நீயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ சீனம் கட்டாது கைஸ். சீனம் கட்டாய் ஹீரோவோட அந்த ப்ரெசனில் தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ப்ரெசன்ட்லேயே வந்து சும்மா வந்து அவரோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து அங்கே அந்த ஹாலோகிராமிக் இமேஜ் இருக்கணும் அவதார், அது கூட வந்து ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அவரோட ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருப்பார். அதே சமயத்தில் வந்துட்டு நான் வந்து என்னோடய டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் இந்த சின்ன ஒரு இதையும் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் ஃபுல்லாக வந்து என்னோடய பவரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியட் இன்னும் இருக்கு, யார் வந்து இப்போ உள்ளே வர்றதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆள் வர்றான். அவங்ககிட்ட இருந்து ஹீரோவுக்கு வந்து தெரியுறது எல்லாமே வந்து அவன் ரொம்ப கொலவெறியோடு இருப்பான். யார்ரா அவன் இவ்வளோ கில்லிங் இன்ட்ரட்டோடு என்னை பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது அவனோட க்யூவை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து டெலிகைனஸ் மூலம் வந்து ஹீரோவை லிஃப்ட் பண்ணுவான். ஹீரோ வந்துட்டு இவன் வந்து அந்த டெலிகைனஸ் வச்சுருக்கானா, இவன் அப்போ உண்மையே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலையும் இவன் மிஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த பாய்சன் கிளான் இளவரசன் இருப்பான், அவனை போய் இந்த மாதிரி அவங்களோட கிளானை வந்து சேர்க்கும்போது அங்கே அவனோட அங்கிள் தான் வந்து அந்த விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அவனோட பாடி அவன் இன்னும் இறந்துருக்க மாட்டான், பட் இப்போ அவன் வந்து ஒரு நடப்பன மாதிரி தான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு மீட்டிங் வந்து அடுத்த நாளே வந்து வச்சு பேசுகிறாங்க. நம்ம வந்து இதை சும்மாவே விடக்கூடாது, நம்ம வந்து அந்த 4 வருஷத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்ம இப்போயே வந்து ஒரு அசாசினை வந்து ஹையர் பண்ணி அவனை இப்போயே வந்து போட்டு தள்ளி ஆகணும், என்னோடய கோவத்தை வந்து அப்போ தான் அது குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வயசான ஆள் இருப்பான். அவன் வந்து ஒரு எல்டர், அந்த கிளான்லேயே வந்து அதிகபட்சமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லீடர்ஷிப் வந்து அவனுக்கு தான் இருக்குது. அவன் தான் எல்லா முடிவுகளுமே எடுப்பான். அவன் வந்துட்டு இல்லை முட்டாள்தனமாக வந்து யோசிக்காத, நம்ம வந்து அந்த 4 வருஷத்தில் வந்து அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து நம்ம லீட்ரு அந்த கட் லீடரை வந்து அந்த பனி பண்ணி இறந்ததுக்கு வந்து ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 கிளானையுமே வந்து அவங்க ஏற்கனவே வந்து அந்த ஒய்ஃபோட இருக்கிற டைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா நம்மளை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போய் டேரெக்டாக அவன் மேலே கை வச்சோன்னு வைங்க, இது இன்னும் அவருக்கு ஈஸியான ஒரு ரீசனாக போயிடும். ஆனால் இதை நானும் சும்மா விட மாட்டேன், நான் அந்த மாதிரி போய் அந்த ரெட் ஹேரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. இப்போ சீனம் கட்டை இப்போ ஹீரோ கட்டை தான் வந்து போகுது. ஹீரோ கட்டை போனதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பார்த்துட்டு ஓ அப்போ நீ தான் வந்து என்னோடய கிராண்ட் சன்னோட டேண்டைனை வந்து பிரேக் பண்ணுதா, உனக்கு என்ன தைரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து அவன் மிரட்டிகிட்டு இருப்பான். ஹீரோன்ட்ட பார்த்துட்டு வந்துட்டு இவன் அந்த பாய்சன் ஹால் அவனை சேர்ந்தவன் தான் இவன் வந்து அந்த எல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ 2 பேரும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்குவாங்க. அவன் தூக்கி வச்சுக்கிற டெலிகினஸ்லேருந்து ஹீரோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவன் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆவான். இவன் வந்து இன்னும் அந்த லெவலையே அந்த அட்டைன் பண்ணல, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ரெசிஸ்ட் பண்ணுற பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் கழுத்தா மாட்டிலே வந்து பிடிச்சி நிறுத்திட்டு டேய் நீ பண்ணினதுக்கான பலனை வந்து நீ அனுபவிக்கணும் தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்துட்டு அவர் கொஞ்சம் கூட அவரோட கண்ணில் வந்து பயங்கர ஒரு விஷயமே இருக்காது. நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து என்ன கொல்ல போகிறியா, கொன்னுட்டா இதுக்கான கான்சியஸ்னஸ் வந்து நீ அனுபவிக்கிறதுக்கு வந்து அதாவது இதுக்கான பலன் கைஸ் அவன் வாயில் வராது, இங்கிலீஷே அந்தளவுக்கு வர மாட்டேங்குது கைஸ். பலன் வந்து நீ தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ என்ன மிரட்டுறியா தம்பி, நான் வந்து இப்போ அவனோட உடம்புல வந்து ஆசிடை பாய்சனை வச்சு உன் உடம்பை உருக்கி இல்லாமல் பண்ணிட்டுனா அப்போ என்னடா பண்ணுவேன், நீ இருந்ததுக்கான ஒரு அடையாளமே வந்து தெரிய போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அதை பண்ணலாம், ஆனால் நான் வந்து சடனாக இங்கேருந்து காணாமல் மறைஞ்சு போனேன்னா வந்து பாய்சன் கல்ட் தான் வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பீங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பார். இவன் வந்துட்டு நினைப்பான் இந்த பையனுக்கு வந்து பயமே கிடையாது, இவன் வந்து இப்போ வந்து இவ்வளோ கொலவெறியோடு இருக்கானா, இவன் எவ்வளோ கொலவெறியோடு இருந்தால் வந்து என்னோடய கிராண்ட்சனோட டேண்டைன் வந்து பிரேக் பண்ணியிருப்பான்,
இவன் வந்து ரொம்ப பெரிய த்ரெட்டு, ஏற்கனவே வந்து இவங்க அம்மாவோட இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நாங்கள் தான் இவன் நினச்சிட்டு இப்போயே வந்து அவன் வெஞ்சன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து இப்போயே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோட வாய்க்குள்ளே வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஒரு பாய்சன் பில்லை வந்து துணிச்சதுக்கப்புறம் இது வந்து உடனே உன்னை கொல்லாதுடா, இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பாய்சன் கிடையாது, ஆனால் உன் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் இங்கே நடந்த விஷயம் உன் வாயில் இது துணிச்சது, இது எங்கேயாவது வெளியில் சொன்னேன்னு வையன், நான் அப்போயே வந்து இது ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த ரெட் கார் தான் இருந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நான் வந்து நீ ப்ராமிஸ் பண்ணிடலாம் அவன் மேலே வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ணதான்ப்பா, ஆனால் என்னோடய கிராண்ட்சன் வந்து பண்ணான், என்னால் வந்து அது கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு நான் ஒன்றும் டேமேஜ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோ தான் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி உங்களோட உடம்புல வந்து பாய்சன் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அதை போய் வந்து வெளியில் அனுப்பிடு நானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் வந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி அந்த பாய்சன் பில்லை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணோம்னா வந்து அதை ஒரு கியூஐ பில்லாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இதுக்கான சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை ஆல்ட்ரு பண்ணாமட்டோம்னா அந்த பாய்சன் பில் வந்து உங்களோட கியூஐ வந்து வீக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து தெரிய வருது. அப்படியே இந்த பில்லை செலுத்தி என்னோடய கியூஐ வந்து வீக் பண்ணி என்னோடய தேர்ட் டெஸ்ட்டில் வந்து நான் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வெளியில் எக்ஸ்பெல் ஆனதுக்கப்புறம் இவன் வந்து என்னை போட்டு தள்ளுறதா வந்து இவனோட பிளானு. நான் வந்து நேனோ மட்டும் இப்போ இல்லைன்னா வந்து நான் எப்பயோ தோற்று போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இருந்துட்டு நேனோ அதை ஆல்ட்ரு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நேனோ வந்து ஆல்ட்ரு பண்ணுது ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ட்ரு பண்ணோன்னு இருந்துட்டு ஹீரோ வந்து அதையே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஹீரோ மாற்றி வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து அதில் இருக்கிற ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணுவார். இப்போ ஹீரோவுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 60 வருஷத்துக்கான கியூஐ தான் வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கும். இப்போ இது அப்சர்வ் பண்ணங்காட்டி ஹீரோவோட உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷத்துக்கான கியூஐ வந்து ஹீரோவோட உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு இது அற்புதமாக இருக்குது, நான் வந்து என்னமோ நினச்சேன், ஆனால் அந்த கிளம்ப வந்து எனக்கு நல்லதாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டே இருக்க அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டான ஒரு ஆரா வந்து ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிட்டு இங்கே என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அது வந்து ஒரு குகையோட இடுக்குலேருந்து வரும். ஹீரோ வந்துட்டு என்னங்கடா இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த குழியை வந்து தட்டினா அது வந்து ஓப்பன் ஆகுது. என்னடா இதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு வழி போகும் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அதில் போகிறதுல பூரா இருட்டாகிறதுக்கு ஹீரோன்ட்டு நைட் விஷன் வந்து ஆன் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி தூரத்தில் வந்து ஒரு லைட்டோட இது வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த லைட் கிட்ட போக இந்த மாதிரி நைட் விஷன் வந்து ஆஃப் பண்ணு நானும் சொல்லும்போது இப்போ ஆஃப் ஆகிடுது. ஹீரோ வந்து போனால் அது வந்து ஒரு வெற்றிடமாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதையோ வந்து இழுத்துட்டு போன மாதிரி சில தடங்களெல்லாம் இருக்குது. ஹீரோ வந்துட்டு என்னடா இது எங்கேயோ இழுத்துட்டு போன மாதிரி தடங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இது வந்து அந்த லைப்ரரியில் இருந்த ஒரு கல் அந்த அளவுக்கு வந்து இது இருக்குது, நானோ இந்த மாதிரி அந்த கல் இங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சான்னு உன்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது நானாக வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு ஆமாம் மாஸ்டர் அந்த கல்லுக்கான ஒரு அளவு தான் வந்து இதுவும் மேபி இங்கேருந்து வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன இடம்டா இது, இங்கேருந்து தான் அந்த கல் கிடச்சிருக்கு, இங்கே ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குன்னு ஹீரோ வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கல்லில் வந்து டீமன் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஹீரோ வந்துட்டு ஆனால் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி லைப்ரரின்னு வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஆன்செஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து பதிச்சுது, அவர் இந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக் வந்து விட்டு போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து இப்போ ஞாபகம் வரும் உண்மையாகவே இதுதான் அந்த ஸ்வாட் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நேனாவை விட்டு அனலைஸ் பண்ணால் அதில் வந்து எப்படி ஹீரோ அந்த ஃபஸ்ட்டு கல்லில் பார்த்தாரோ அது மாதிரி இதுலேயும் வந்து சின்னதாக வந்து டாட் இருக்கும். ஹீரோ வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் நேனாவை விட்டு அனலைஸ் பண்ணுவார். அனலைஸ் பண்ணி இது வந்து ஒரு ரைசிங் ட்ராகனுக்கான ஒரு டெக்னிக் மாதிரி தெரியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே பார்த்தா அங்கே ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி லைட் கவர் ஆன மாதிரி இருக்குது. ஹீரோட கண்கள்னால் வந்து அதை பார்க்க முடியல, பார்த்தாலே ரொம்ப ஷைன் அடிக்கிறீங்காட்டி ஹீரோ வந்துட்டு நானும் அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கண்ணை வந்து உன்னால் ஆல்ட்ரு பண்ண முடியுமோன்னு சொல்லும்போது நானும் வந்து ஆல்ட்ரு பண்ணுது. அப்படி ஆல்ட்ரு பண்ணும்போது தெரியுது அந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆர்பாக வந்து இருக்குது. அந்த ஆர்பில் வந்து சில லெட்டர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து அதில் நிறைய இருக்குது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நானும் அதை காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நானும் வந்து ஹீரோ சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதை 3D பிரிண்ட்டாக வந்து மாட்டி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சொல்லும்போது இப்போது எல்லாமே வந்து ஹீரோ வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நானும் இந்த மாதிரி அந்த தூணில் அந்த டாட்ஸ் இருந்தது இல்லை அந்த ரைசிங் ட்ராகன் டெக்னிக்னு ஏதோ அதுவும் இதுவும் வந்து ஒரு
மேட்ச் பண்ணி பாரு, அதாவது உனக்கு கிடைக்குதான்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேனோ வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்க அதில் வந்து ஒரு டெக்னிக் வந்து இருக்குது. அதில் வந்து ப்ரீத்திங் டெக்னிக் இருக்கும். இந்த மாதிரி ப்ரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இது வந்து டீமன் ஸ்வாட் டெக்னிக்னு பார்த்தா இது என்றா மூச்சு விடுறது இப்படின்ட்டு போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதில் இருக்கிற மாதிரியே வந்து இப்போ ட்ரை பண்ணுவார். நேனோ அதோட எல்லா விஷயமே வந்து என் மூளையில் செலுத்து, எனக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த நேனோ வந்து அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து ஹீரோவோட மைண்டில் செலுத்தி ஹீரோ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் டெக்னிக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பண்ணும்போது வந்து ஹீரோவோட மூமெண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிறது ஹீரோ வந்து உணர்றாரு. உணர்ந்ததுக்கப்புறம் வந்து 2 மணி நேரம் வந்து கடந்துருந்து நேரம் வந்துட்டு இந்த மாதிரி 2 மணி நேரம் வந்து கடந்துருச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்ன நான் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ நேரம் வந்து போயிடுச்சா, ஒரு பிளிங்க்லேயே போயிடுச்சு. சரி நான் என்னோடய கியூஐ வந்து அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட கியூஐ வந்து ரிலீஸ் பண்ணி பார்ப்பாரு. அது ரொம்ப இது வரைக்கும் ஹீரோ வந்து வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ அவர் வந்து அசால்ட்டாக வந்து அவர் ஃப்ரீயாக வந்து அந்த கியூஐ வந்து அவரோட உடம்புல ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்து கியூஐ வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த ப்ரீத் டெக்னிக் வந்து என்னோடய பாடியில் இருக்கிற கியூஐ ஃப்ளோவை வந்து ரொம்ப ஸ்மூத்தாகிருச்சு. இப்போ நான் நினச்சப்பெல்லாம் வந்து அந்த பிளேட் கியூஐ வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போது இந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து மாறிட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கல் முன்னாடி வந்து பவ் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெஜெண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது உண்மை தான். இந்த மாதிரி உங்களோட டிசெண்டண்ட்டுக்காக வந்து இந்த டெக்னிக் வந்து விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி ஆன்செஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஆன்செஸ்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி அவரோட மரியாதையை வந்து காட்டிகிட்டு இருப்பார் கீஸ். இப்போ சீனங்கட்டது கீஸ். இப்போ சீனங்கட்டாயி அந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு எடுத்தா போகுது. இப்போ அவனுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம லீக் வந்து ரிலீஸ், அதாவது நம்ம மாஸ்டர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுவார் அந்த ப்ரிசனில் இருந்து. எனக்கு கொடுக்க ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான்ப்பா இருக்காங்க, மற்ற எல்லாத்துக்கிட்ட இருக்கிற நேம் டேக்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு போனோடனே வந்து அந்த குரூப்லேருந்து சில மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப் விட்டு வந்து விலகி போயிடுவாங்க, நாங்கள் இன்னொரு குரூப்பில் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனாலும் வந்து இவங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பாய்சனில் ஒருத்தர் காப்பாற்றினார்ல, அவன் வந்து இந்த டீமில் சேர்ந்தது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து தோக்கடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற நேம் டேக்கை வந்து இங்கே இவன் வச்சுருப்பான். இப்போ இவன் வந்து ஒரு லீடர் மாதிரி தான், ஏன்னா இவங்ககிட்ட அந்த நேம் டேக் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து தோக்கடிச்சு வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நான் அந்த மாதிரி நேம் டேக் வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியில் வந்தோடனே வந்து அவருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அவர் வந்து என்னோடய உயிரை வந்து காப்பாற்றினார், அதுக்கான பிராயச்சித்தம் தான் நான் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன், கண்டிப்பாக இந்த மாதிரி இளவரசர் வந்து நான் கொடுக்குறத வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து அவங்கெல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவார், அவர் மட்டும் உன் மேலே வந்து எந்த விதமான ஒரு குட் ஃபீலிங்லேயே இல்லாமல் இருந்திருந்தாருன்னா வந்து அவர் உன்னை வந்து காப்பாற்றிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க. இப்போ இவன் வந்து இவனோட நேம் டேக் வந்து ஹீரோ கொடுக்க பார்த்துட்ருக்க, அப்படி அவன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இருப்பான் நேம் டேக் வச்சுட்டு. அவனை வந்து இது வரைக்கும் இருக்கிற எந்த கேண்டிடேட்ஸ் மேலேயும் கூட டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து இப்போ நேம் டேக் இருக்குது கைஸ். இப்போது சீனங்கிட்ட இப்போ வந்து அவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி தனியாக போகிறது வந்து டேஞ்சரு, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்னதான் இருந்தாலும் நீ தான்டா இப்போ லீடரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு டேய் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறியா, ப்ரொடெக்டெல்லாம் பண்ண வேணாம்டா, நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தான் போகிறேன், யாரும் வந்து மேலையெல்லாம் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை உனக்கு ஒரு விஷயம் புரியல, இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட மட்டும் இருந்து தான் நம்ம அந்த எல்லோ டேக் ஆகணுன்ட்டு கிடையாது, இந்த மாதிரி யார்கிட்டையெல்லாம் எல்லோ டேக் இருக்கோ அவங்ககிட்ட இருந்துமே நம்ம வாங்கிக்கலாம், அது ரூல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து கவலைப்பட்டிருக்க, நீ போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா உண்மையாக சொல்கிறேன் நான் போய் சாப்பிட்லாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவனும் அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து போக ஆரம்பிப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க. இவன் ஏன்னா இந்த மாதிரி நினச்சி கவலைப்படுறானோ தெரில, நம்ம வந்து சேஃபாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. என்னடா இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து சில காலடிகள் சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்க வந்து நிறைய பேர் வந்து அங்கே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. என்னடா இங்கே நடக்குது, இவ்வளோ நேரமாக வந்து இங்கே யாருமே இல்லை, இப்போ எப்பறம் இவ்வளோ பேர் வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் நின்றுட்டுருப்பான். அப்படின்னா நீ வந்து என்னோடய நேம் டேக் வந்து எடுக்கிறதுக்கு வந்துருக்க, அதாவது இந்த லீடருங்கிற ஒரு டேகை, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவனுக்கு 3 பேர் மட்டும்தான் இருப்பானுங்க. எல்லாருமே வந்து லாக் ஆயிடுவானுங்க. ஹீரோ வந்து அடுத்த நாள் தான் வந்து அந்த பிரச்சனை விட்டே வந்து வெளியில் வருவார்.
ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்ட்டு வந்து நினச்சிட்ருக்கேன். இதோடய இந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் நினச்ச மாதிரி இந்த மானுவல் வந்து வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். லைக் அண்ட் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணிக்கும். பாய் கைஸ். அப்புறம் சண்டேவும் வந்து நேனோ மிஷினாகவே போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அது டக்குன்னு முடிச்சிடலாம் கைஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸுக்கு வரும். கிட்டத்தட்ட நான் பேசலையே ஒரு வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 4 சாப்டர் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். இதுலேயே மேபி ஒரு 47 to 48 சாப்டர்ஸ் வந்து இது நான் பேசின இது வரைக்குமே வந்து கவர் ஆகிருக்கும். அவங்க சப்போர்ட் கொடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ்.